அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அம்மனின் பரிபூரண அருள் பெற்ற ஆடி மாதம் எப்படி அமைய போகிறது, நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க இருக்கிறது, அதே சமயம் சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய வகையில் தீமை நிறைந்த வாய்ப்புகளும் எந்தெந்த விஷயங்களில் இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அம்மனின் அருள் பெற்ற இந்த ஆடி மாதம் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. குறிப்பாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த ஆடி மாதத்தில் லாபஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. மங்களக்காரகன், பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் லாபத்திற்கு வரக்கூடிய இந்த வேளை வருமானம் ரெட்டிப்பாக மாறக்கூடிய வகையில், தனலாபம் உயரக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே மிக சிறப்பாக கைகூட போகிறது. அஷ்டமத்தில் முழு சுபகிரகமான குரு இருந்தாலும் அவருடன் இணைந்து வலம் வரக்கூடிய அமைப்பில் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று வலம் வந்த சுக்கிரன் பிற்பகுதியில் வலுவாக அஷ்டமத்தில் குருவுடன் இணைந்து குரு சுக்கிர யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் தங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பானதாகவும் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் வலம் வரக்கூடிய வித்யாக்காரகரான புதன் வக்ர நிவர்ச்சி பெற்று பலம் பெறுகிறாருங்க. அஷ்டமத்தில் நிலை கொண்டிருந்த சூரியன் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் முழுமையாக அமர்ந்து வலம் வரக்கூடிய மாதம்தான் இந்த ஆடி மாதம். ஏனென்றால் அது சந்திரனின் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது. சூரியன் சந்திரனின் ஆட்சி வீட்டில் சஞ்சரிக்கும் போது விரைவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாறுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பால் விரைவாக கிடைக்க போகிறது. சனி பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலும், சுகஸ்தானத்தில் ராகுவும், கர்மஸ்தானத்தில் கேதுவும் வலம் வரக்கூடிய வேளையில் பெரிய அளவிலான நெருக்கடிகள் ஏற்படாத வகையில் சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஆனால் திருக்கணிதத்தின்படி 5இல் வலம் வந்தாலும் பாக்கியத்தின்படி 4இல் ஆட்சி பலம் பெற்று வக்ரகதியில் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே சனி இந்த மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் உண்மை தீமை கலந்த அமைப்பை தான் உருவாக்குகிறார். சந்திராஷ்டம தினங்களில் மட்டும் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருப்பது நல்ல மாற்றத்தை விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் உறுதியாகவே ஏற்படுத்தும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு உள்ளிட்ட சில கிரகநிலைகள் சற்று சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் கூட தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமத்தில் இருந்தாலும் பெரிய அளவிலான பிரச்சனை இல்லை. அதோடு மட்டுமல்லாது சனி பூர்வ புண்ணியஸ்தானத்தை வெளிப்படுத்தும் போது கர்மஸ்தானத்தில் வலம் வந்த ராசியின் அதிபதியான செவ்வாய் லாபஸ்தானத்தில் நுழைந்திருப்பதால் பண நெருக்கடிகள் விலகக்கூடிய வகையில் வருமான உயர்வை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பணிகளை நுணுக்கமாகவும் சிறப்பாகவும் செயல்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் இந்த வேளையில் கிடைக்கிறது. வீண் விரைய மருத்துவ செலவுகள் உறுதியாகவே கட்டுக்குள் இருக்கும். பல்வேறு வகையான பணிகளை நன்கு திட்டமிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் உறவு பலப்படக்கூடிய வகையிலும் நட்பு வட்டாரம் விரிவடையக்கூடிய வகையிலும் சிறப்பான நல்ல மாறுதல்கள் உண்டு. ஆடி பெருக்கு தொடங்கக்கூடிய பணிகள் மிக பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாக அமையும். வாஸ்து நாள் வருவதால் மிகப்பெரிய அளவிலான திட்டங்கள், வணிக வளாகம் போன்ற கட்டிட பணிகளை மேற்கொள்ளலாம். அவை நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். சிறிய அளவிலான வீடு போன்ற பணிகளை இந்த ஆடியில் தவிர்த்து ஆவணியில் மேற்கொள்ளுங்கள். நன்மை நிறைந்தவையாக அமையும். அதேபோன்று வீடு மாறுதல் போன்ற பணிகளை இந்த ஆடி மாதத்தில் செய்யாமல் இருப்பது அதிரடியான மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். கடுமையான நெருக்கடிகள் இந்த தருணத்தில் விலகுவதால்
நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையில வரவிருந்த சிரமங்கள் அம்மனின் அருளால் உங்களை விட்டு விலகி மகிழ்ச்சி நிறைந்தவையாக அமையும். திருமணம் போன்ற சுப நிகழ்வுகளை இந்த மாதத்தில் நடத்த முடியவில்லை என்றாலும் தடை இல்லாமல் அவற்றை உறுதி செய்யக்கூடிய வகையில் ஆவணியில் வருகின்ற முகூர்த்தத்தில் உறுதி செய்யக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும். நன்கு ஆலோசித்து திட்டமிட்டு செயல்படுத்துவதால் உறுதியாகவே இரட்டிப்பு மகிழ்ச்சி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்க இருக்கிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடைகள் நெருக்கடிகள் பெருமளவில் இந்த தருணத்தில் கட்டுக்குள் இருக்கும். சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்த்தபடியே வேலை வாய்ப்பு சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் அமைகிறது. சனி மற்றும் ராகுவின் சேர்க்கை இருந்தாலும் வக்ரகதியில் வலம் வருவதால் உறுதியாகவே இரட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் தொழில் சார்ந்த பணிகளிலும் உண்டு. சற்று கடினமாக உழைத்தாலும் கூட வேலை பளு அதிகரித்தாலும் கூட விருச்சிக ராசிக்காரர்கள் நிர்ணயித்த இலக்கை எளிதில் அடையக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தொழில்துறை வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகும். புதிய முதலீடுகளில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய வகையில் பல்வேறு வகையான ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் நிறைவாக கைகூடும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு சாதகமற்ற சூழலில் இருந்து சற்று நன்மை தரக்கூடிய வகையில் மாறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. பண பற்றாக்குறையை சமாளிக்கக்கூடிய வகையில் சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவிலான வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வரும். வருமானம் ஒரே சீராக அமையும். சிக்கனமாக பல்வேறு வகையான பணிகளை சிறப்பாக மேற்கொள்வதால் நல்ல வாய்ப்புகள் இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் புதிய மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்பு உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் மிக சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உறுதியாகவே உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் வருகின்ற 2026 தேர்தலை மையமாக கொண்டு எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகளும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது. சிக்கல் சிரமம் இல்லாமல் அரசியல் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிறைவாகவே இந்த வேளையில் கிடைக்க போகிறது. மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் பெற்றோர் மற்றும் ஆசிரியரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைவதால் கல்வியில் நல்ல வளர்ச்சி உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்தில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைகிறது. கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வரும். பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் சக்திக்கு மீறிய பணிகளை விருச்சிக ராசிக்கார பெண்மணிகள் நன்மை நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் அற்புதமாக கைகூட போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஆடி மாதம் முழுவதும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை ஆகிய 2 தினங்களிலும் விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாகவே கைகூடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயம் உறுதியாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.